வணக்கம் வெல்கம். இன்னைக்கு உங்களுக்காக 2022 வெளிவந்திருந்த ஜிகி ரேக்னு ஒரு வித்தியாசமான கதைக்களை கொண்ட ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங் கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி 1263வது வருஷம் நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. ஒரு இடத்துல சமூகமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மக்கள் கூட்டம் திடீர்னு ஒரு மிகப்பெரிய நோயால பாதிக்கப்படுறாங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்க வாழ்ந்துட்டு இருந்த நிலமும் கூட, அதாவது அவங்க ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கொடிய பிளேக் நோயால தான் பாதிக்கப்பட்டாங்க. அந்த கூட்டத்துல மக்கள் நிறைய பேர் தங்களோட உயிரை இழந்த நிலையில அந்த நோயால பாதிக்கப்படாம மிச்சம் இருந்தவங்க தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வாழ்வாதாரத்தை தேடி தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ள வந்து தஞ்சம் அடைகிறாங்க. ஆனா பாருங்க, அங்கேயும் அவங்க தனியா சுதந்திரமா இல்லைன்றத கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறம் தான் உணர ஆரம்பிச்சாங்க. தென் கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள எதையோ தேடி போற 2 பேரை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் அந்த கூட்டத்தோட தலைவன், அவன் கூட இருக்கிற இன்னொருத்தன் அவனோட நண்பன். சில நாளுக்கு முன்னாடி அந்த தலைவனோட பையன் மர்மமான முறையில காட்டுல காணாம போயிருந்திருக்கான். அதனால அவனை கண்டுபிடிக்கிற முயற்சியில தேடி வந்த இவங்க அவங்க இருக்கிற இடம் ஆபத்தான பகுதின்னு தெரிஞ்சுமே இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அந்த அபாயத்தை முன்கூட்டியே அறிஞ்ச அவனோட நண்பன் வேணா வா போயிடலான்னு எச்சரிக்கிறான். பதிலுக்கு அந்த தலைவன் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு விடாப்படியா பேச இப்படியே அங்கேயே 2 பேருக்கு வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் திடீர்னு காட்டோட ஒரு பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னவா இருக்குன்னு பயத்துல திக்கி முக்கி பார்க்க கடைசியில பார்த்தா அது ஒரு காகம். அப்புறம் கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் போராடி தேடினதுக்கு அப்புறம் தான் அவங்க தேடி வந்த தலைவனோட பையன் இறந்து போன நிலையில சடலமா கிடைக்கிறான். நண்பனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்ததும் தலைவனுக்கு ஏதோ தப்பா இருக்கேன்னு கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது. எப்படியும் தான் பையன் உயிரோட தான் இருப்பான்னு நம்பிக்கையோட தேடி வந்தவனுக்கு துக்க செய்தியா அவனோட பையன் இறந்து போய் தான் கிடந்தான். வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில இருந்தாலும் அதுக்கான இடம் இது இல்லைன்னு நண்பன் சொன்னதை கேட்டு தலைவன் தன்னோட பையனை தோல்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது தான் மறுபடியும் ஏதோ ஒண்ணு பெரிய கர்ஜனையோட இவங்களை துரத்தி வந்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அவங்களால அந்த பாடியை தூக்கிட்டு ஓட முடியாம அங்கேயே அதை விட்டுட்டு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சில காயங்களோட தப்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க தங்கி இருக்கிற காட்டு பகுதியில பெண்கள் எல்லாம் அவங்களோட பாதுகாப்புக்காக அழுதுட்டே பிரார்த்தனை பண்றாங்க. இதை கேட்ட அந்த கூட்டத்தை பாதுகாத்துட்டு வர சூனியக்காரி ஒருத்தி அவங்க தலைவனோட நண்பனோட ஒய்ஃபான ஆலிஸ் என்ற ஒரு லேடியை கூப்பிட்டு உன்னோட 2 பொண்ணுகளும் இருக்காளுகளா போய் பாருன்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. கட் பண்ணா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் பலத்த காயத்தோட தப்பிச்சு எப்படியே ஊருக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. உடனே சோனியக்காரியும் இன்னும் சில பேரும் சேர்ந்துதான் அவங்கள பிடிச்சி உதவி பண்றாங்க. அதுல அந்த 2 பேர்ல நண்பனை காட்டில அந்த கூட்டத்தோட தலைவனுக்கு லாஸ்ட் நைட் அந்த கிரேச்சரோட தாக்குதனால பலமா பாதிக்கப்பட்டுட்டான். அதை குணப்படுத்த அவங்களோட சடங்கு முறைப்படி ஒரு சூடான இரும்பால சுட்டு குணப்படுத்த பாக்குறாங்க. அதே நேரத்துல அந்த அன்னைக்கு அந்த நண்பனோட மனைவியான ஆலிஸ் என்ற லேடி காயங்களை குணப்படுத்தக்கூடிய மூலிகை படிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருக்கா. அங்க ஒரு மரத்துல குருவி கூடு ஒண்ணு பாக்குறா. அப்புறம் அதுல இருந்து முட்டை எடுக்கலான்னு முயற்சி பண்ணும்போது தான் யாரோ ஒருத்தர் அல்லது ஏதோ ஒண்ணு இவளை சுத்தி வந்துட்டு இருக்குன்னு லைட்டா உணர்றா. டக்குன்னு என்னவா இருக்குன்னு திரும்பி பார்க்கும்போது சுத்தி முத்தி எதுவுமே இல்ல. தென் அடுத்த நொடி நிதானமா முன்னாடி திரும்பி பார்க்கவும் மோசமான முகத்தோட கொடூரமான தோற்றத்துல மனுஷ மாதிரி ஒண்ணு இவளை ஒத்து பார்த்ததும் சடனா பயந்து போய் மரத்துல இருந்து அதிர்ச்சியில இருந்து கீழே விழுந்துடுறா. ஒரு சில வினாடி சுயநினை விழுந்து அவளுக்கு ஹாலுசினேஷன் மாதிரி நிறைய காட்சிகள் முன்னாடி வந்துட்டு போகுது. அப்புறம் எப்பயும் போல முடி வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டி இயல்பா இல்ல வித்தியாசமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ஊருக்குள்ள காயம் அடைஞ்சு பாதிக்கப்பட்டு வந்த இவளோட புருஷனுக்கு சரியாகிறதுக்கான சிகிச்சை அளிச்சதுக்கு அப்புறம் எப்பயும் இல்லாத மாதிரி புதுசா அவங்க கிராமத்தை சுத்தி அண்ணிய ஒருத்தனோட நடமாட்டத்தை கவனிக்கிறா. மேபி நடக்கிற ஸ்தம்பங்களுக்கு அவன் ஒரு காரணமா இருப்பானோன்னு சந்தேகத்தில் அந்த ஆளை பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. தென் காட்டுலயுமே ஆலிஸும் தொடர்ந்து வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா. ஸ்டார்டிங்ல ஒரு முயலை பிடிச்சி சிரிச்சு பேசி கொஞ்சனா அடுத்த சில வினாடியில என்ன நினைச்சாலும் அது கொடூரமாவும் கொண்டுட்டா. இப்படி இங்க இவளோட செயல்பாடுல வினோதமா நடந்துட்டு இருக்க அந்த ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி போனதுல ஒரு இடத்த ரீச் ஆனதும் அவனுமே சோனியக்காரியை ஒத்து பார்த்துட்டு பின்தொடர்ந்து வர சொல்ற மாதிரி தொடர்ந்து சோனியக்காரியை காட்டோட அறியப்படாத ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போறான். அங்கதான் 2 பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் தான் அந்த காட்டோட பாதுகாவலன். சோனியக்காரியை பார்த்து திடீர்னு அவன் எழுப்பின ஒரு சத்தம் அதோட விளைவா அவளோட காதுல ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து காட்டுக்குள்ள இருந்து ஒரு குடிசைக்குள்ள போயிடுறான். மேலும் அதை தொடர்ந்து அவனை சந்திச்சு பேச போனதுல பொறுமையா ஒரு சில விஷயத்தை எடுத்து சொல்றா. நாங்க இருந்த இடத்த விட இங்க நாங்க அமைதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுபடியும் நீ ஏன் வந்தன்னும் போது அந்த கேள்விக்கு அந்த பாதுகாவலன் சரியான பதிலே கொடுக்கல. அப்பதான் சோனியக்காரி கடந்த காலத்தோட சம்பவங்களை நினைவூட்ட முயற்சி பண்றா. ஆனா அப்பயுமே அவன் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ஒரு புதிராவே பேச அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்ககிட்டே உதவி கேட்கறா. ஏற்கனவே இருந்த எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லியுமே அப்படிலாம் இல்ல, அது உங்களுக்கு அவசியமானதான் அகேன்னு சொல்ல ஏற்கனவே அந்த உயிரின கிட்டத்தட்ட என்னோட மக்கள்ல 15 பேர் கொண்டுருச்சு. சபிக்கப்பட்டதே இருந்தாலும் இதுவரை நடந்தது சரியா போச்சு இல்லைன்னும் போது இல்ல, இந்த காடு அப்படி உங்களை ஒருபோதும் விட்டுறாது. உங்களுக்கு அது போதுன்றதுக்கு நிறைய கொடுத்துச்சு. ஆனா நீங்க எல்லாத்தையும் தவறா பயன்படுத்திக்கிட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கான கட்டணத்தை தான் நீங்கள் செலுத்திட்டு இருக்கீங்கன்னும் போது அதை கேட்க மறுத்த சோனியக்காரியை பிடிச்சி பாதுகாவலன் சொல்கிறான். காடு வேணும்னு கேட்டுகிட்டே தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு பசி வந்துருச்சுன்றான். அப்படின்னா இன்னும் நாங்கள் வேற என்ன கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுற? நாங்கள் அமைதியாக வாழணும்னா அப்படின்னும் போது புதுசாக ஒரே ஒரு பலி கொடுக்கணும், அது காட்டோட பசியை தீர்த்துரும், அப்புறம் உங்களோட வாழ்க்கையும் இயல்புக்கு திரும்பிடும்னு சொல்லி அந்த பாதுகாவலை அவகிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறான். உடனே அங்கேருந்து வேக வேகமாக கிராமத்துக்கு திரும்பி வந்த அந்த சோனியக்காரி எல்லாரையும் பார்த்து எச்சரிக்கிறா. அப்புறம் மறுபடியும் ஆலிஸை கூப்பிட்டு உன்னோட பொண்ணுங்களை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்கிறா.
தென் அதை கேட்டு அவளும் வீட்டுக்கு வந்து தன்னோட சின்ன பொண்ணுகிட்ட அவளோட பெரிய பொண்ணை பத்தி விசாரிக்கிறா. பதிலுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அப்பாவோட சகோதரனை தேடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காட்டுக்குள்ள போனா, ஆனா இன்னும் திரும்பி வரலன்றா. பதட்டத்தோட அம்மா வந்து விசாரிச்சதும் அந்த பொண்ணு பயந்தே போயிட்டா. கவலைப்படாத, அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு இவதான் ஆறுதல் சொல்றான். அவங்களோட கிராமத்தை பொறுத்தவரையில அவங்க தங்கி இருக்கிற பகுதி ஒவ்வொரு நைட்டுமே போராட்டமா தான் போயிட்டு இருக்கும். அதனால ஆலிஸ் உடனடியாக அந்த தகவலை தன்னோட புருஷன்கிட்ட தெரியப்படுத்துறா. அவங்களோட தம்பியை தேடி காட்டுக்கு போன பொண்ணு இன்னும் திரும்ப வரல, அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு. அதை கேட்டு உடனே வேகமா அங்கிருந்து காட்டுக்குள்ள போறான். அப்ப திடீர்னு மறுபடியும் எதிர்பார்க்காத தருணத்துல அதே கிரீச்சரால தாக்கப்படுறான். அதிர்ஷ்டவசமா கையில தீப்பந்தம் இருந்ததுனால அதை வச்சு மேனேஜ் பண்ணி தப்பிச்சிட்டான். அப்புறம் ரொம்ப நேரம் தேடினதுல காட்டோட ஒரு திசையில இருந்து பொண்ணோட சத்தம் கேட்க எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சு அவனை விடாம பின்தொடர்ந்து துரத்திட்டு வர அந்த கிரீச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியா கிராமத்துக்கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. இதை கண்ட சூனியக்காரியம் மேலும் அவங்களோட இனத்தை பலப்படுத்துறதுக்காக அவளோட மந்திர சக்தியை பயன்படுத்தி தற்காலிகமா அந்த தீய சக்தியை விரட்டுறா. நாளுக்கு நாள் கிராமத்தோட நிலைமை ரொம்ப கைமீறி போயிட்டு இருக்குன்னு உணர்ந்த அந்த சூனியக்காரி அடுத்த நாள் விடிஞ்சதுமே காட்டோட பாதுகாவலம் கேட்ட மாதிரி ஒரு பலி கொடுத்தாகணுமேனு ஆரம்பத்துல காட்டுக்குள்ள போய் பாதிக்கப்பட்டு வந்த அந்த ஊரோட தலைவன் ஒவ்வொரு நாளும் குணப்படுத்த முடியாத மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதை பார்த்துட்டு சாமர்த்தியமா பேசி அவனோட மனைவி வெளியே போக சொல்லிட்டு சூனியக்காரி மட்டும் தனியா அந்த ஊர் தலைவர்கிட்ட பேசுறா. நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமைக்கு உங்களை காப்பாத்துறது சாத்தியக்கூறு இல்லாத ஒண்ணுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால வீணா செத்து போறதுக்கு புரோஜனமா செத்து போன்னு யாராவது இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு மூச்சு அடிச்சு கொண்டுடுறா. இந்த ஒரு பலியால தன்னோட ஊர் எப்படி காப்பாற்றப்படுன்ற நம்பிக்கையில அங்குள்ள யாருக்குமே சந்தேகம் வரல, தலைவர் இயற்கை மரணத்தால தான் இறந்து போயிட்டாரு, பாதிக்கப்பட்டிருந்தாருன்னு. ஆனா ஹீரோக்கு மட்டும் சந்தேகம் வந்துருச்சு, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த சூனியக்காரியோட சதி இருக்குன்னு. அந்த அன்னைக்கு இவனுமே கூட சேர்ந்து அந்த தீய சக்தியால பாதிக்கப்பட்டதுனால இவனோட உடம்புலயுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோய் பரவி முகமெல்லாம் வெள்ளையா மாற ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவன் முழுசா மாறாதனால அவனோட நடவடிக்கையில எந்த மாற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. செத்து போன ஊர் தலைவரோட சடலத்தை புதைக்கிறதுக்கான குழியை வெட்டிட்டு இருக்கும் போது பக்கத்துல இரங்கல் தெரிவிக்கிறன்ற பேர்ல செத்து போனவனோட மனைவி அழுது அவனுக்கு பெருசா தெரியல. ஆனா அந்த சூனியக்காரி பண்றதையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவளுக்கு மேல அழுது நடிச்சதை பார்த்துட்டு இவனால சரியா வேலை செய்யவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். மண்ணை தூக்கி மூஞ்சில வீசி, இதுக்கு மேல நீ பேசின உன்னையும் சேர்த்து இதுல புதைச்சிருவேன், ஒழுங்கு அந்த பாடியை எடுத்து கொடுங்கன்னு அதை புதைக்கிற நேரத்துல சடனா முகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்ததும் இறந்து போனவனோட சடலம் சாதாரண நிலையிலே இல்ல. கண்ணெல்லாம் கருப்பா, உடம்பு மூஞ்செல்லாம் பாசி வளர்ந்துருக்கிறத பார்த்துட்டு ஒரு செகண்ட் இவனுக்கு கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி போய் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆலிஸோட 2வது பொண்ணுக்கு காட்டுல நடந்த அந்த அதிர்ச்சியான சம்பவத்துல இருந்து அவளால மீள முடியல. இதுக்கு நடுவுல 2 நாளைக்கு முன்னாடி அவளோட தங்கச்சியுமே காணாம போயிட்டா. சோ அவளோட அம்மா நேர்ல வந்து இவட்ட விசாரிக்கிறா. 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருந்திருப்பீங்க, உனக்கு தெரியாம அவ போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு போது அப்பயுமே அவ தன்னோட தங்கச்சியை பத்தி தெரியலன்னு தான் சொல்றா. அப்புறம் ஆலிஸை சந்தேகம் வந்து தேடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டா. வீட்டோட மூலையில இருந்த ஒரு சந்தில தான் அவளோட பொண்ணு தப்பிச்சு போயிருந்திருக்கு. அதுக்கான அடையாளமும் சின்ன பொண்ணோட நகமும் அவளுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அப்பதான் ஆலிஸ்க்கும் சரி அவளோட பெரிய பொண்ணுக்கும் சரி சந்தேகம் குழப்பமா எழுது. தன்னிச்சு அவன் ஏன் தப்பிச்சு போகணும்னு நினைக்க போறான்னு. இன்னொரு பக்கம் காட்டுல பாதிப்போட ஃபைனல் ஸ்டேஜ் போனவனுக்கு அவனோட உடம்பையும் மனசையும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. பாதிக்கப்பட்ட காட்டோட அந்த நோயால அவன் உடல்ல இருந்த ரத்தமெல்லாம் கருப்பா மாறிடுச்சு. முதுகுல இருந்து வினோதமா மண்ணில இருந்து காளான் முளைக்கிற மாதிரி வெளியே வருது. அதே சமயத்துல ஓடுக்குள்ள சடங்கெல்லாம் முடிஞ்சு தலைவனோட பாடியை புதைச்சதுக்கு அப்புறம் சரி அங்கிருந்து கிளம்புற நேரத்துல திடீர்னு அவனோட மனைவிக்கும் சூனியக்காரிக்கும் சண்டை வந்துருச்சு. ஏன்னா இடையில அந்த சூனியக்காரி காட்டோட பாதுகாவலனை பார்க்க போனதை இவ ஓரமா இருந்து பார்த்து இருந்திருக்கிறா. அப்படின்னா எப்பயும் இல்லாம ரீசெண்டா நிறைய பேர் இறந்து போறாங்க, அதுவும் வினோதமான நோயால மர்மமான முறையில. அப்படின்னா இந்த சூனியக்காரி தான் நம்ம ஊரை காப்பாத்துறன்ற பேர்ல அழிச்சிட்டு இருக்கான்னு வாக்குவாதம் ஆரம்பிச்சு 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அந்த நோயால முழுசா பாதிக்கப்பட்ட சுயநினைவு இழந்த அந்த நண்பன் ஊருக்குள்ள வந்தவன் தன்னோட பொண்ணு கிட்ட பேச வர மாதிரி கிட்ட வந்து கடைசியில் அவளை கட்டி அணிச்சு கொல்ல பார்த்துட்டான். சரியா அந்த சமயத்துல தான் சூனியக்காரி வந்து பின் பக்கமா இருந்து அவனை அடிச்சு காயப்படுத்தி அவன்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்துறா. தினக கட் பண்ணா காட்டுக்குள்ள புதுசா 2 பேரை காட்டுறாங்க. ஒரு அப்பாவும் அவரோட நிறமாச கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பொண்ணும் அவங்களோட ஊர் இழந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக காட்டுல பயணிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இடையில சூழ்நிலை மாறி போயிடுச்சு, காட்டுல வழி தவறிட்டாங்க. ரொம்ப நேரம் நடக்க ஆரம்பிச்சாலும் அந்த பொண்ணுக்கு வலி வேற வந்துருச்சு. சோ கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாமேன்னு மரத்துக்கு அடியில உட்கார வைக்கும் போது தான் அந்த ஆள் எழுந்து சுத்தி முத்தி பார்த்து ஒரு பூவை கண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் இருக்கோம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அப்புறம் தன்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு காட்டுல ஒரு இடத்துல உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆலிஸ் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் காட்டுல தன்னந்தனியா, உங்களுக்கு உதவி ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்கும்போது தான் கூட்டிட்டு போய் தன்னோட பொண்ணை பார்க்க வச்சு விஷயத்த சொல்றான். நாங்க வேற ஒரு ஊருக்கு போக வேண்டியவங்க வழி மாறி இந்த காட்டுல மாட்டிக்கிட்டோம். ஆல்ரெடி இவளுக்கு 9 மாசத்தை தாண்டிடுச்சு. அதனால மேலும் இவளை நடக்க வைக்கிறது நல்லதில்ல, ஏதோ உன்னால முடிஞ்சா எங்களுக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்கறான். பதிலுக்கு ஆலிஸ் சொல்றான், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன், என்னோட ஊர் பக்கத்துல தான் இருக்கு, அங்க போயிட்டோம் நம்ம பாதுகாப்பா இருக்கலாம்னு கூட்டிட்டு வந்து சூனியக்காரி கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி பிரசவ வலி ஏற்பட்டதுனால அந்த ஆளு வெளியே இருக்க சொல்லிட்டு சூனியக்காரி குழந்தை பிறக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றா. அப்பதான் இந்த ஆளும் ஆலிஸோட பொண்ணுங்க கிட்ட தன்னை அறிமுகப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறான். சூனியக்காரி கிட்ட அந்த பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு கேட்கறா, ஆமா ஏதோ ஊருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா, ஆனா இங்க யாருமே இல்ல,
அவங்களாம் எங்க போயிட்டாங்கன்னு கேட்டப்போ பதிலுக்கு சூனியக்காரி ஒரே பதில சொல்றா, அவங்களையா நீ கேட்குற, அவங்களாம் செத்துட்டாங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு அவளோட பேச்சில் வினோதமா தெரிய அந்த பொண்ணுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏதோ தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு உடனே அந்த விஷயத்த தன்னோட அப்பா கிட்ட எச்சரிக்கை பண்ணலான்னு அவள் திரும்பும்போது தான் வெளியில் அவளோட அப்பாவையும் அடிச்சு கொடூரமா கொண்டு இவளோட கண் எதிர் இழுத்துட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கணும் அதிர்ச்சியோட எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது தான் பார்த்தா அது அந்த இறந்து போன தலைவனோட மனைவி. முன்னாடி சண்டை போட்டுக்கிட்ட சோனியக்காரியும் அவளும் கை கோத்துக்கிட்டாங்க. அவங்களோட ஊர் நல்லா இருக்கணும்னா புதுசா ஒரு பலி கொடுத்தே ஆகணுன்றதுக்காக வாலண்டியரா வந்து மாட்டின இந்த அப்பாவையும் பொண்ணையும் பயன்படுத்திக்கலான்னு. அதுவும் கர்ப்பமா இருக்கவர்களோட பலி கண்டிப்பா இவங்களை அந்த காட்டுக்கிட்ட இருந்து காப்பாத்துன்ற நம்பிக்கையோட அவளை கொண்டு போய் காட்டோட பாதுகாவல்கிட்ட கொடுத்து அதுக்கான சடங்கை தயார்படுத்தி முடிச்சுக்க சொல்றா. அப்புறம் அந்த பாதுகாவலனும் அவள் உயிரோட்ட இருக்கும் போதே அவளோட குழந்தைய வெளியே எடுத்து அவனோட சடங்கு பூஜைக்கு பயன்படுத்திக்கிட்டான். அப்புறம் ஊருக்குள்ள அந்த சோனியக்காரி எல்லாரையும் சந்திச்சு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு போதே மறுபடியும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊருக்குள்ள வந்து அதே காட்டோட பாதுகாவலை நீங்க கொடுத்தது காட்டுக்கு பத்தல, இன்னும் நிறைய பலி கொடுக்கணும் உங்க ஊரையே மொத்தமா அப்படின்னும் போது அதை கேட்டு சோனியக்காரி ஆடி போயிட்டா. ஏன்னா அவளோட கிராமத்துல இன்னும் மிச்சம் மீது இருக்கிறதே 3 பேரோ 4 பேரோ தான். இவ்வளவு சடங்கு செஞ்சு உனக்கு பத்தலையான்னு அவளும் அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது அவன் வெட்ட சாபத்தினால மறுபடியும் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அதனால சபிக்கப்பட்டு ஒருத்தர் மாத்தி மாத்தி கொடூரமா கொண்டுக்க ஆரம்பிச்சு இறந்துட்டாங்க. கடைசியா உயிரிழந்தது என்னமோ அந்த சூனியக்காரி மட்டும்தான். அவளையுமே நடந்த எல்லாத்துக்கும் நீதான் காரணம், உன்னை கொன்னா சரியா போயிடுன்னு அந்த நண்பன் கடைசி கொல்ல போற தருணத்துல அப்பதான் அந்த காட்டோட பாதுகாவலை வந்து அவனை கொண்டு அவகிட்ட இருந்து சூனியக்காரியை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் அந்த காட்டோட பாதுகாவல்ன்ற பொறுப்பை அந்த சோனியக்காரிக்கிட்டே ஒப்படைச்சிடுறான். அன்னையிலிருந்து அந்த சபிக்கப்பட்ட காட்டுக்கு பாதுகாவலனா அந்த சோனியக்காரி செயல்பட படம் இதோட முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபில்ம். இதை பார்க்குறப்பவே என்னடா படம் இது ஒரு டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணியிருக்கும். பட் அந்த ஸ்டோரி அண்ட் நேச்சர் ஆஃப் த ஃபில்ம் அப்படி தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்வைவல் சீக்வன்ஸில் புதுசாக உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பபாய், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் சேனல் தமிழ் கிரிட்டிக்ஸ். See you guys.